ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கரில் குலையாமல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காயட்டும். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் மொக்கு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும், அதனால் 1 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. மூணு பச்சை மிளகாயை அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், அதையே கழுவி இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா தழை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ நம்ம 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், அது 2 கப் அளவு. 2 கப் அளவுக்கு நம்ம 3 கப் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசியை உள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். அப்போ தான் சாப்பாடு நல்லா குலையாமல் வரும். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வரட்டும். இப்போ நமக்கு விசில் வந்துருச்சு. இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. பாருங்கள், சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ அதை நாம் தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கூட தயிர் பச்சடி வச்சா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.